பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை விலகவில்லை, விலக்கப்பட்டுள்ளார் என நடிகர் எஸ்.வி. சேகர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்புகளிலிருந்து தந்தையோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு விலகுவதாக சொல்லியிருக்காரு. இதற்கான பின்னணி காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அது டெல்லியிலேருந்து சொல்லியிருப்பாங்க, நீ விலகிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் டெசிஷன் எடுக்கிற மாதிரிலாம் டெல்லி கிடையாது. சொன்னால் செய்றியா அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லியோடைய மனோபாவம். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே அண்ணாமலை என்னமோ இவர் சொல்லி தான் தமிழ்நாடு பாஜக கேட்குற மாதிரியும் டெல்லியில் மோடி எழுந்து நின்று கேட்குற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். கிட்டத்தட்ட மாதம் 1 கோடி ரூபா வரைக்கும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல செலவழித்ததுனால தான் 40 சீட்டும் தோற்றுது அண்ணாமலை இருந்தபோது. அதுக்கு என்ன காரணம்னா, தன்னை தவிர பாக்கி 39 பேரும் தோக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே இவர் வேலை செஞ்சார். அதே சமயத்தில் இந்த அதிமுக கூட்டணி வந்துட்டால் நான் ராஜினாமா பண்ணுவேன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது கடைசி வரைக்கும் வர விடாது பண்ணுது. இப்போ கூட டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தது நோக்கமே இது ஒரு உள்குத்தாக கூட இருக்கலாம். ஏனென்றால் டிடிவி தினகரனுக்கு அப்படியே எப்படி ஜெயலலிதா கிட்ட சரணாகதியாக இருந்தவங்களோ அதே மாதிரி தான் டிடிவி கிட்டேயும் சசிகலா கிட்டேயும் இருந்தவங்க தான். அதே மாதிரி இப்போவும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே இப்போது ஒரு உடன்படிக்கை தான் ஏற்பட்டிருக்கே தவிர இவங்க கேட்குறத ஊதியம் அவங்க கொடுப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர் இருந்தால் இப்போ ஜெயிக்கிற 4 தொகுதி கூட நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கூட இருந்தே குழி பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அண்ணாமலை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அண்ணாமலை இருந்திருந்தாக்க இன்னும் சுலபமாக திமுக வெற்றி பெற்றிருக்கும். இது கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார். அதில் மாற்றமே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், இஸ் ஃபோர்ஸ் டு அனௌன்ஸ் லைக் திஸ். நீயே விலகிக்கோ, கௌரவமாக இருக்கும், நாங்களே உன்னை தூக்கிட்டால் மரியாதை போயிடும். ஏனென்றால் அரவக்குறிச்சியில் அவர் நின்ன போது மோடி ஃபோட்டோவை போட்டால் ஓட்டு வராதுன்ட்டு மோடி ஃபோட்டோ இல்லாத ஓட்டு கேட்டால் அந்த அளவுக்கு கட்சி விசுவாசி அவர். நீங்கள் டெல்லியிலிருந்து அறிவுறுத்தியிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அவரோட ஆதரவாளர்கள் உட்கட்சி பிரச்சனை, அவருக்கு 6 தொகுதிகள்ன்றது ரொம்ப குறைவான இடம், அதனால தான் அவராக விலகிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து நல்லது. அண்ணாமலைக்கு அல்லக்கைங்க ஜாஸ்திங்க. ஏன்னா கொடுத்த காசு முழுக்க அவருக்காக கூவுறவங்க. நடைப்பயணத்துக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடந்தவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? டயாபெட்டிஸ் இருக்கிறவனே 7-8 கிலோமீட்டர் நடப்பான். சும்மா ஒரு வேனை வச்சுக்கிட்டு கேரவேனை வச்சுக்கிட்டு நடக்கிறது, எல்லாத்தையும் வசூல் பண்ணுறது, இது தான் பண்ணார். இன்றைக்கி அண்ணாமலைக்கிட்ட 2000 கோடி ரூபா இருக்குன்னு தான் எத்தனையோ இடத்துல படிக்கிறேன். ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்க வேண்டியது யார்? பாஜக தானே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.